வணக்கம் நண்பர்களே. இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்னு இல்லை. 4-7 காலங்காத்தால வேலை பல்லுக்கு ஒரு குளியல், அதுக்கப்புறம் ஓட்ஸ் போட ஆள் இல்லை வீட்டில். நான் ஒரு சின்ன கலவரம் ஆக்கிட்டேன். ஸோ நானே அடிச்சு ஒரு ஊற்றிட்டு ப்ராக்டிஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நாள் டே 2ல ட்ரில்ஸ் தான் ஃபுல்லாக. இது பண்ணும்போது எவ்வளோ பேக் ஃபுட் வந்து ஸ்டிஃபாக இருக்குதோ கொஞ்சம் பேஸ் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ட்ரில் வருது தெரியுமா, அந்த நீங்கி பண்ணுறது, சைடில் மூவ் பண்ணி இதில் என்ன பிரச்சனைனா, ஃப்ரண்டில் பண்ணும்போது ஓகே, திரும்ப அதை நம்ம பேக்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுவோம். அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, சில டைம் அங்கே இங்கே குண்டு கிடந்து பார்த்து எடுத்தா பண்ணணும். குண்டு கிடந்து எனக்கு 2 வாட்டி லெக்ஸ் ஆங்கிள் ஸ்ப்ரெயின். ஒரு தடவை ஓகே கொஞ்சம் தான் இருந்து, 2வது வாட்டி செம்ம வலி. போய் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் ராம்டனை போட்டு காலைல காப்பிக்கு 2 தனி சாதனங்கள் உள்ளதில்லை போட்டு படப்படான்னு குளித்தேன். போட்டு ஒரு நேப்பை போட்டு ப்ராக்டிஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு சரியான வெயில் இங்கேருந்து போகும்போது. ஆனால் அங்கே என்ன கூத்து நடந்ததுன்னா மழை. கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து ஏறி ஒரு 3 ஸ்டாப் கழிஞ்சோன்னா சரசரான்னு ஊற்று. நீ கண்டிஷனிங் நாள் சரியாக போட்டு கொண்டு எடுத்து கூட ஆடுறவன்ட்ட ரன்னிங் சுற்றி பண்ணுறேன். 4 ரவுண்டு கரெக்டாக இருக்குங்க. கண்டிஷனிங் நாளை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. சும்மா ட்ராக்கை ஒரு 4 ரவுண்டு சுற்றினா அன்றைக்கி ஃபிட்னஸ் ஓகே. சிறந்த கண்டிஷனில் கண்டிஷனிங் அப்படின்னா செம இன்டென்சிட்டியாக போகும். அதில் என்னென்னா பாடி வந்து டவுன் ஆகிட்டே அடி எங்கே நடக்குன்னா உடம்புல அடி நடக்காது, மண்டைக்குள்ளே தான் அடி நடக்கும். எவ்வளோத்துக்கு மென்டல் டஃப்னஸ் இருக்கோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். என்ன தான் கண்டிஷனிங் ஜிம்மு அது இது எல்லா ஆக்டிவிட்டி இருந்தாலும் எந்த செஷனாக இருந்தாலும் ஜாலியாக பண்ணும்போது என்ன சொல்ல அதுக்கு டஃப்னஸ் பெருசாக தெரியாது, நல்லா இருக்கும் அந்த செஷன். போச்சு சாப்பாடு பயிர் கூட வீட்டுக்கு வந்து சாப்பாடை போட்டு முடிச்சிட்டேன். இல்லை ப்ரோ, கடைசியில் தான் குடிப்புக்கு பாலை போட்டு 4 கம்ப்ளீட் பண்ணுறேன். வரட்டா.